இருக்கும்போது பொழுது சாய போகுது. ஆஹா, வேட்டைக்கு போயிருந்த ராசா இப்ப மறுபடியும் டென்ட்டுக்குள்ள வந்துருவாரு. வந்து பார்த்தா நம்ம அங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு ஆரியமாலா பயந்து போய் நிக்கிறாங்க. அப்போ காத்தவராயன், நீ ஒன்னும் பயப்படாதமா, என்கிட்ட நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல உருமாறக்கூடிய சக்தி, நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய சக்தின்னு பல மந்திரங்கள் இருக்கு. அதை போட்டு உன்னுடைய டென்ட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஆரியமாலாவை பத்திரமா ஒரு நொடி பொழுதுல கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுறாரு. அதுக்கப்புறமா இவங்களுடைய காதல் ரகசியமா வளர ஆரம்பிக்குது. எப்பப்பெல்லாம் காத்தவராயன் தன்னுடைய காதலி ஆரியமாலாவை பார்க்க நினைக்கிறாரோ, தாங்கிட்ட இருக்கிற அந்த உருமாறக்கூடிய சக்தியை வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் தன்னுடைய காதலி ஆரியமாலாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை வருதோ அப்பெல்லாம் காத்தவராயன் அந்த 21 வன கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி நடுவுல இருக்கிற கோட்டைக்குள்ள உருமாறி போய் தன்னுடைய காதலியை பார்த்து தங்களுடைய காதலை வளர்த்து வராரு. இப்படியாக காலங்கள் உருண்டோடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஆரியமாலாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை அவருக்கு வந்துருது. அதனால அதுக்கு அனுமதி வேண்டி போய் தன்னுடைய தாயார் காமாட்சி கிட்ட போய், அம்மா தாயே, இந்த மாதிரி ஆரியமாலாவை லவ் பண்றேன், அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அந்த பிள்ளையை சாதாரணமா போய் கல்யாணம் பண்ண முடியாது, அவளை தூக்கிட்டு வந்து தான் தாலி கட்டணும், அதுக்கு உன்னுடைய அனுமதி வேணுமா, உன்னுடைய வர வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு சரியான கோவம் வருது. ஏன்பா, உங்ககிட்ட முதல்ல என்ன சொன்னேன், இந்த காதல் காமம் இந்த விளையாட்டுக்குள்ள நீ சிக்க கூடாது, இந்த உலகம் மோசமான உலகம்னு சொன்னேன், இப்ப மறுபடியும் போய் காதல் பண்ணிட்டு வந்திருக்க.